ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். ராக்கி ஆடியோஸ் திருவண்ணாமலை. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ஆம்பிளிஃபையர் வந்து ஒரு 5.2 ஆம்பிளிஃபையர் வித் ஏவிஆர் ரிசீவர்னு சொல்லலாம். ஆக்சுவலாக இது வந்து இந்த ரிசீவர் வந்து ஆக்சுவலாக கண்ணமங்கலத்துலேருந்து ஒரு ஃப்ரெண்டு எனக்கு ஆர்டர் கொடுத்தாரு. எனக்கு வந்து ஃபுல் பேக்கேஜ் தான் எனக்கு கேட்டிருந்தாரு. எல்லாமே பேர்லெஸ் பிராண்டோட ஸ்பீக்கர் வித் சப்வூஃபரும் ப்ளஸ் ஆம்பிளிஃபையர் வந்து எனக்கு ரிசீவர் ஏவிஆர் டைப்பில் தான் எனக்கு வேணும், நல்ல ஹையர் மாடல் தான் வேணும், 12 ட்ரான்ஸ்ஃபார்ம் தான் வேணும்னு சொல்லிட்டு தான் கேட்டார். பட் அவர் என்ன கேட்டாரோ அவர் திருப்திப்படுத்துகிற மாதிரி தான் பண்ணியிருக்கேன். இன்டீரியர்லாம் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலாக உள்ளார என்னென்ன அக்சசரிஸ் யூஸ் பண்ணியிருக்குன்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். உள்ளே வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 45045ல் ஒரு 15 ஆம்பியரும், ஒரு 28028ல் ஒரு 15 ஆம்பியரும், ஒரு 12012ல் ஒரு 2 ஆம்பியர், 012ல் ஒரு 2 ஆம்பியர் மாதிரி டோட்டலாக ஒரே ட்ரான்ஸ்ஃபார்மில் ஒரு 4 டேப்பிங் எடுத்திருக்கேன். 12 ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆக்சுவலாக ஒரு அப்ராக்சிமேட்டான வெயிட்டே ஒரு 14 கேஜி மேலே இருக்கும். ஹெவி ட்ரான்ஸ்ஃபார்ம் தான். பட் அவர் வந்து எந்த ஒரு காம்ப்ரமைஸும் இருக்கக்கூடாது குவாலிட்டியில் அப்படின்னு சொல்லிட்டாரு. யூஸ் பண்ணிக்கிற ரிமோட் கிட்னு பார்த்தா ஃபியூட்டோ கடை டிஎஸ்பி ரிமோட் கிட் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். வெர்ஷன் வந்து 8 தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் இருக்குது. பவர் செக்ஷனுக்கு கெப்பாசிட்டர்னு பார்த்தீங்கன்னாக்கா 100 வாட்ஸில் 15,000 மைக்ரோ பவரில் 2 கெப்பாசிட்டரும், 63 வாட்ஸில் 15,000 மைக்ரோ பவரில் 2 கெப்பாசிட்டரும் யூஸ் பண்ணியிருப்பேன். 5 சேனலுக்கு கணேஷோட போர்டு தான் யூஸ் பண்ணியிருப்பேன். ஆடியோ குவாலிட்டியில் மிரட்டுது, சூப்பராக இருக்குது. கணேஷோட போர்டு நல்லாயிருக்கு. ஏன்னா இப்போ ரீசனாக கண்டினியூவாக கணேஷ் போர்டு தான் கொடுத்துருக்கேன். நல்ல ஒரு ஆடியோ குவாலிட்டி, எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும் வந்ததில்லை. நல்லாயிருக்கு. 3030 கொடுக்கலாம், 32 35 வரைக்கும் கூட நான் ஏசி கொடுத்துட்டேன். ஆக்சுவலாக எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும் வந்ததில்லை. நல்லாயிருக்கு. ஆடியோ குவாலிட்டியில் எந்த ஒரு குறையும் இல்லை. பவர் இன்புட் செக்ஷன்லேயும் எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும் வந்ததில்லை. அதே போல் சப்வூஃபருக்காக நான் யூஸ் பண்ணது 8 டிரான்சிஸ்டர் மோனோ தான். ரெட் பேஸ்னு ஒரு மாடல் கணேஷ் இதில் நல்ல ஒரு அவுட் பேஸ், தரமான ஒரு அவுட் பேஸ் இருக்குது. ஆக்சுவலாக ஒரு 8 டிரான்சிஸ்டர் மோனோவில் 2 ஜேபி லோட் பண்ணலாம். ஆக்சுவலாக அவருக்கு வந்து நான் பேர்லெஸில் 500 வாட்ஸ் ஆரம்ப சொல்ல 2 சப்வூஃபர் போட்டிருக்கேன். நல்ல லோடு, தரமான ஒரு பேஸ் எஃபெக்ட், கொஞ்சம் கூட உதறல, கொஞ்சம் கூட எங்கேயுமே லேக் ஆகலை. நல்ல ஹை பர்ஃபார்மன்ஸில் தான் இருக்குது. அந்த ரெட் பேஸ்ட்ன்ற ஒரு கணேஷோட போர்டு சூப்பர் பர்ஃபார்மன்ஸ் இருக்குது. ஃப்ரண்ட் வியூவும் பாருங்கள். அந்த சின்ன காட் சிம்பிள் வந்து அவர் கேட்டார், அவருக்காக தான் பண்ணியிருக்கேன். சிவனோட சிம்பிள் மாதிரி வேணும்னு கேட்டிருந்தார். பட் அதே மாதிரியே பண்ணியிருக்கேன். மற்றபடி ஸ்பீக்கர் ப்ரொடெக்ஷனாக எஃப்டினோட ஸ்பீக்கர் ப்ரொடெக்ஷன் தான் யூஸ் பண்ணியிருப்பேன். அதுலேயும் எந்த பிரச்சனையும் இல்லை. தெர்மல் சென்சார் வரைக்கும் இருக்குது. நல்ல ஒரு ஃபேன் நாய்ஸ் இல்லாமல் இருக்கிறதுக்காக தான் யூஸ் பண்ணுறோம். ஆனால் பட் அதில் ஒரு சின்ன ஒரு கம்ப்ளைண்ட் என்ன, சப்போஸ் ஒரு ஹீட் ஓவர் ஆச்சுன்னா ஸ்டாண்ட் பை ஆகிடும் செட்டு. அதனால் அதை கட் ஆஃப் பண்ணி மாற்றிட்டேன். பேக் சைடு வியூவும் பாருங்கள். பனானா சாக்கெட்லேருந்து ஆர்சி சாக்கெட்லேருந்து ஒரு பிராண்டட் ஃபீல்டில் தான் இருக்கும் எல்லாமே. ஒரு ஏவிஆர் ரிசீவரில் என்ன இருக்கோ டெட்டோ அப்படியே இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.